ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சினினியூ. காதல் தோல்வி எனக்கு மனமுடைந்து உண்மையை உடைத்து பேசியிருக்கிறார் சூப்பர் சிங்கர் சிவாங்கி. அப்படி என்னதான் அவரது வாழ்க்கையில் நிகழ்ந்தது, வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரபல டிவியில் ஒளிபரப்பாகும் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியின் மூலமாக அறிமுகமானவர் தான் சிவாங்கி. இந்த நிகழ்ச்சியில் பாடகியாக அறிமுகமான இவருக்கு தற்போது அடுத்தடுத்த பல படங்களில் பாடும் வாய்ப்பும் கிடைத்தே வருது. இதனைத் தொடர்ந்து குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலும் முதல் 3 சீசன்களில் கோமாளியாகவும் கலக்கினார். குறித்த நிகழ்ச்சியின் 2வது சீசனில் சிறப்பு விருந்தினராக வந்த சிவகார்த்திகேயனுடன் பணியாற்ற ஆசைப்படுவதாக கூறிய சிவாங்கிக்கு உடனே டான் படத்தின் மூலம் சினிமாவில் சிவகார்த்திகேயன் அறிமுகப்படுத்தி அந்த படத்திலுமே நடித்திருந்தார். பின்பு பல படங்களில் அடுத்தடுத்து வாய்ப்பும் கிடைத்திருந்துச்சு. பின்பு குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் குக்காகவும் மாறி தனது சமையல் திறமையினை காட்டி அசத்தினார். திரைப்படங்களில் நடிப்பது, பாடல் பாடுவது, நிகழ்ச்சியில் பங்கேற்பது என பிஸியாக இருந்து வரும் நிலையில கடந்த காலங்களில் சர்ச்சை ஏற்பட்டு இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. திருமண வதந்தி பற்றி தான் இவரது வாழ்க்கையில் சர்ச்சை ஒன்று கிளம்பியிருந்தது. அதாவது இவர் வெளியிட்டுள்ள பதிவில், நான் சமூக ஊடகங்களை திறந்தாலே திருமணம், நிச்சயதார்த்தம், கர்ப்பமாக இருக்கும் செய்திகள் இருக்கின்றன. நான் தற்போது அந்த கட்டத்தில் தான் இருக்கின்றேனா என அவர் பதிவிட்டிருந்தார். இந்த பதிவை காரணமாக எடுத்துக்கொண்ட ரசிகர்கள் சிவாங்கி திருமணம் செய்ய போகின்றாரா என்ற கேள்வியை எழுப்பி வந்ததும் குறிப்பிடத்தக்கது. இப்படி கடந்த காலங்களில் சின்ன சின்ன சர்ச்சைகளிலும் சிக்கி இருந்தவர் தான் சிவாங்கி. இப்படி சூப்பர் சிங்கர்ல இவர் அறிமுகமாக இருந்தாலும் குக் வித் கோமாளி மூலம் தான் ரசிகர்களை கவர்ந்து இழுத்தவர் என்று சொல்லலாம். அவருக்கு வெளிச்சம் கொடுத்தது என்னவோ குக் வித் கோமாளி தான். இவர் தற்போது பல மேடை கச்சேரிகளில் கலந்து கொண்டு பெரிய பாடகர்கள் மற்றும் இசையமைப்பாளர்களுடன் பாடியும் வருகின்றார். மலேசியா, சிங்கப்பூர் என அவுட்டிங் சென்று பொழுதுபோக்காக போக்கி வருகின்றார். தற்போது இவர் சிவாங்கியா என்று கூறும் அளவுக்கு மாடர்ன் லுக்கில் மாறி கோல்டன் புகைப்படங்களை எல்லாம் இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்து அனைவரையும் கவனத்தையுமே ஈர்த்து வருகிறார். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலமாக ரொம்பவே பாப்புலரான சிவாங்கி அஸ்வின் ஜோடியை யாரும் தெரியாமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு சமூக வலைதளங்களாக இருந்தாலும் சரி, சின்னத்திரையாக இருந்தாலும் சரி, இவர்களின் பெயர் தான் பலரின் மனதில் ஒலித்து கொண்டிருக்கிறது. இவர்களோட 2 பேரோட பேருமே ரொம்ப சூப்பர்னு சொல்லி ரசிகர்கள் கொண்டாடிட்டே இருப்பாங்க. எப்போதுமே விஜய் டிவியில் புதுசாக பல நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்தி கொண்டிருப்பார்கள். அதுபோலதான் குக் வித் கோமாளி. அந்த நிகழ்ச்சியில் இருவருமே 2 பேரும் ஜோடியாக கலகலப்பாக சுத்திட்டு இருப்பாங்க. அப்படி இவங்க 2 பேரை பற்றியுமே நிறைய கிசுகிசுப்புகளும் சர்ச்சைகளும் எழும்பி இருந்துச்சு. இந்நிலையில தான் அஸ்வினும் சிவாங்கியும் திருமணம் செய்து கொண்டதாகவும் யூடியூப் சேனலில் செய்தி ஒன்று வெளியாகி இருந்துச்சு கடந்த காலங்களில். இதையடுத்து இந்த தகவலை இருவருமே மறுத்து, நான் அப்படி ஒன்றும் இல்லை, பார்பிங் வீடியோ தான் சொல்லி அதை மறுத்து பேசியிருந்தாங்க. இதுவுமே சர்ச்சைக்குரிய விஷயமா கடந்த காலங்களில் பேசப்பட்டிருந்துச்சு. இவ்வாறு இருக்கையில் சிவாங்கி இன்று தனக்கென்று தனி இடத்தை பிடித்துள்ள நிலையில் முதல் முறையாக தனது காதல் தோல்வி குறித்து பேட்டியொன்றில் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். இந்த பேட்டியில் இதற்கு முன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீர்களா என கேள்வி கேட்க, ஆம், ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், ஆனால் இப்போது எனக்கு பிரேக்கப் ஆகிவிட்டது. அது மிகவும் கடினமாக இருந்தது, ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி, ஹார்ட் பிரேக்கர் எனக்கு வலிமையை கொடுத்திருக்குன்னு சொல்லியும் சிவாங்கி அந்த பேட்டியில் பேசியிருந்தார். அதன் பின் என்னை நானே பார்த்து கொள்ள துவங்கிட்டேன். அழகான பசங்க ஊர் முழுக்க இருக்காங்க, நமக்கு அவங்கள பிடிக்கும், ஆனால் அவங்களுக்கு நம்ம பிடிக்கணும் என்கின்ற அவசியம் இல்லையே. ரிலேஷன்ஷிப்பில் என்ன பண்ணுறது, ஹார்ட் பிரேக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் என்றும் அவர் பேசியிருப்பது தற்போது ரசிகர்கள் மத்தியில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது போன்ற காணொலிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி நியூஸுடன் இணைந்திருங்கள். தேங்க்யூ, பாய்.